தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறைவார்த்தைகள் 10-18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குத்தல் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய் ஆவியின் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்துடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்னைக்கு ஆண்டவரை போற்றி புகழ, ஆண்டவருடைய வருகையை அவளோடு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த ஞாயிறு 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இதை லத்தீனிலே கௌதாத்திஸ் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பவுலடியார் தன்னுடைய பிலிப்பிய மடலிலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவரில் அகமகிழுங்கள், மீண்டும் கூறுகின்றேன், நீங்கள் அகமகிழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். ஆக மகிழ்ச்சியுடைய இந்த ஞாயிறை இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் கொண்டாட ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே இந்த திருவருகை காலத்திலே அவருடைய பிரசனம் ஒவ்வொருமே இதோ மாபெரும் மகிழ்ச்சியோட்டு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வானதூதர் சொன்னது போல இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. துயரப்படுவோர், கஷ்டங்களிலே பாடுகளிலே ஒவ்வொரு நாளும் உழந்து கொண்டிருப்பவர்கள், இதோ இயேசு வர இருக்கிறார், இயேசு நம்மை விடுவிக்க இருக்கிறார், இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்க இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஆண்டவருடைய இந்த அழைப்பு மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் முதல் வாசகத்திலே செப்பானியா இறைவாக்கினர் அது இஸ்ராயல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே இதோ நீங்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரியுங்கள் இஸ்ராயல் மக்களை, இதோ எருசலேமே உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி, ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். இதோ இனி எந்த தீங்கிற்கும் நீ அஞ்ச மாட்டாய். இதோ ஆண்டவர் இதோ மாவீரராக மீட்பளிப்பவராக உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த முதல் வாசகத்திலே அந்த பபிலோனியத்திலிருந்து விடுபட்டு உங்களை ஆண்டவர் கனிவோடு மீட்பராக உங்களுடைய வாழ்க்கையிலே இனி துன்பங்கள் இராது, அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், இஸ்ராயல் மக்களே ஒன்று கூட்டப்படுவீர்கள், உங்களுடைய 12 குலத்து மக்களும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வருவீர்கள் என்று அருமையான ஒரு அழைப்பை செப்பானியா இறைவாக்கினர் வாழ்விலே துயரத்தோடும் கஷ்டத்தோடு இருக்கிற இஸ்ராயல் மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை, மகிழ்ச்சியுடைய செய்தியை வெளிப்படுத்துகின்றார். 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம், பவுலடியார் பிலிப்பிய மக்களுக்கு கடந்த வாரத்திலும் அந்த பிலிப்பிய மக்களுடைய அந்த ஒரு உறவை, இயேசு மீது உணரக்கூடிய ஆழமான உறவை இன்னும் நீங்கள் வளப்படுத்துங்கள் என்று சொன்னவர் இன்று சொல்லுகின்றார். அருமையாக சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே இணைந்து என்றும் அகமகிழுங்கள் என்று சொல்லுகின்றார். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கின்றது என்று பிலிப்பிய மக்களை பார்த்து சொல்கின்றார். அப்ப இயேசு வருகிறார் என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்தில் அங்கு பூரிப்பு, அங்கு ஆர்ப்பரிப்பு, அங்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற அருமையான ஒரு சிந்தனையை அருமையாக மகிழ்வோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கே மடலில் குறிப்பிடுவார். 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுவார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வு இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாளை என்ன நடக்கும்? எங்கு பார்த்தாலும் இதோ புயல், வெள்ளம், எங்கு பார்த்தாலும் மஞ்சள் அலர்ட் என்றும் ரெட் அலர்ட் என்றும் பல்வேறு வகையான எச்சரிப்பு
மக்களுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகிற பொழுது எங்கு நாம் பயப்படாமல் இருக்க முடியுமா? இது எங்க மகிழ்வோடு இருக்க முடியுமா? இது வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா? இது குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறான், எப்படி நான் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்று பல கேள்விகளை இன்றைக்கு எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்குமே உலக ரீதியான இந்த உலக நாட்டங்களை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவரோடு இணையவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இயேசு அத்தை ஒரு மகிழ்ச்சியினுடைய ஞாயிறாக நமக்கு கொடுக்கிறார். உங்களுடைய துயரங்கள் ஒரு நிலையற்றது என்பதை குறிப்பிடுகின்றார். ஆனால் நற்செய்தியை பார்க்கிற பொழுது எல்லாரும் திருமணக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆனால் நீங்கள் வரி அநியாயமாக வரி வசூலிக்க வேண்டாம். பார்க்கிறோம் வரி வசூல் 2 பேரை நான் பார்க்கிறோம். ஒன்று மத்தேயு வரி வசூலிப்புள்ளாக இருக்கிற, இன்னொரு சக்கேயு. காரணம் இவர்கள் யூத சமூகத்தை அந்த ரோமை குடிமக்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த வரியிலே அதிகமாக வரியை வசூலிப்பார்கள். காரணம் இவர்களுக்கு என்று தங்களுக்கு பணத்தை அவர்கள் ஒதுக்கி வைத்து தங்களுடைய இந்த வரி பணத்திலே மக்களை ஏமாற்றி வரி வசூலித்துக் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். எவரையும் அநியாயமாக வரி சுமத்தாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நேர்மையோடு இருங்கள், உண்மையோடு இருங்கள். என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்தில் ஒரு பெரிய பணக்காரன் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வை பெற? உன்னுடைய உள்ளதை விட்டு நீ ஏழைகளை கொடு என்று சொல்லுகிறார். அதான் இந்த திருமுழுக்கு யோவான் ஒரு வேறாட்டமான வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றார். உன்னை இருக்கக்கூடிய 2 அங்கிகள் இருந்தால், 2 உடை இருந்தால் மற்றவர்களுக்கு பிரித்து கொடு. அதிகமாக உணவு இருக்கா, மற்றவர்களுக்கு கொடு. இன்னைக்கு எத்தனை கொண்டாட்டங்கள் இந்த கிறிஸ்துமஸ்க்காக, எத்தனை கொண்டாட்டங்கள், எவ்வளவு ஹோட்டல், எவ்வளோ பொருட்களை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம், அநியாயமாக செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு இடம் சிந்திப்போம். இன்னைக்கு வறுமையிலே இருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் பெறுவதை விட தருவதே இன்பம் என்று பருடையா சொல்வது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து மகிழ, பிறருடைய அந்த சந்தோஷத்திலே, பிறருடைய அந்த மகிழ்விலே நம்முடைய சந்தோஷம் ஒரு ரெட்டிப்பாக மாறுகிறது. எனவே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உணர்த்துகின்றார். அதே திருமலுக்கு யோவானும், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமணம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவரோ தூயாவின் நெருப்பால் உங்களுக்கு திருமணம் கொடுப்பார் என்று சொல்கிறார். அவருடைய மிதி அறிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார். இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர், இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இயேசு ஒருவரே தான் நம்முடைய பாவத்தை குணமாக்க முடியும், நம்மை மன்னிக்க முடியும். இயேசு ஒருவரே நமக்கு வாழ்வு, இயேசு ஒருவரே நமக்கு மீட்பர். இவரால் அன்றி வேறு எவரால் நமக்கு மீட்பு என்று திருத்துவ படைகள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் அருமையாக சொல்லுகின்றது. இயேசுவே என்றென்றும் அரசராக, என்றென்றும் மீட்பராக வருகின்றார். அவருடைய அந்த மாடலை தொழுவத்திலே பெத்லகேமிலே இயேசுடைய அந்த பிரசனத்தை நாம் நினைவூர்ந்து பார்ப்போம். இதோ இயேசு வர இருக்கின்றார், இதோ அண்மையிலே இருக்கிறார். நன்றி பிலிப்பிய மக்களுக்கு செய்தி, இதோ ஆண்டவர் வரே என்று சொல்லி போயிருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகையை காத்துக் கொண்டு இருக்கிறோம். அத்தகைய அந்த வருகையும் இனி இயேசு நம்மிலே இதயத்தில் குடிகொள்ள வருகின்றார். மகிழ்ச்சியோடு நம் ஒவ்வொருவரும் அவரை வரவேற்க நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சுமைகள் நாம் நினைத்தவை நடக்காமல் இருக்கலாம். அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே நாம் எப்போதுமே இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆபிரகாம் கொண்ட நம்பிக்கை போல, யோபு நீதியுள்ளவராக, நேர்மையுள்ளவராக நம்பிக்கை கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறை பற்றோடும் இறை ஆர்வத்தோடும் இருக்க இந்த மகிழ்ச்சி ஞாயிறிலே இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வரவேற்கக்கூடிய அத்தகைய ஒரு இதயத்தை இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதை நாங்கள் ஒவ்வொருவருமே மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த, நாங்களும் மகிழ்வோடு இருக்க எங்களுக்கு இந்த அருமையான இந்த திருவழிக்காது 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க எங்களை அழைத்திருப்பா. திருமலுக்கு யோவானுடைய இந்த அறைகூவல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்போடு இருங்கள், பகிர்வோடு வாழுங்கள், ஒற்றுமையோடு வாழுங்கள், சமாதானத்தோடு இருங்கள். எவரையும் வஞ்சிக்க வேண்டாம், எவரையும் அச்சுறுத்த வேண்டாம், எவரையும் ஏமாற்ற வேண்டாம், நேர்மையோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை உங்களுக்கு வாழ்வு தரும் என்பதை அருமையான தன்னுடைய வாழ்வால், செயலால், சொல்லால் இன்றைக்கு திருமலுக்கு யோவான் பறைசாற்றி இருக்கின்றார். அவருடைய அறைகூவலை கேட்டு எங்கள் உள்ளத்திலே இதோ மீட்பராம் மெஸ்ஸியாவுடைய இந்த வருகையை அவளோடு நாங்கள் எதிர்பார்த்து மகிழ்வோடு எங்கள் உள்ளங்களிலே இதோ இயேசு வருகிறார், இயேசு எங்களை ரட்சிக்க வருகிறார், இயேசு எங்களை பாவத்திலிருந்தும், நோயிலிருந்தும், சாத்தானுடைய தொல்லையிலிருந்தும் எங்களை இயேசு ராஜா மீட்க வருகிறார் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் உண்மை துதிக்க, ஆராதிக்க, மகிழ்வோடு வரவேற்க, எங்கள் குடும்பங்களை வழிநடத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.